அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு சென்று தம் தலையை பூமியில் வைக்கும் வரை எங்களில் யாரும் சுஜூதுக்கு செல்ல மாட்டோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு சென்ற பிறகுதான் நாங்கள் சுஜூதுக்கு செல்வோம் என்று பராஉ பின் ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 690. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இமாம் என்பவர் பின்பற்றப்படுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற வாசகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டது என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாம் நினைவூட்டியிருக்கிறோம். அதை அடிப்படையாக வைத்து அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கொடுத்த பயிற்சியின் காரணமாக சஹாபாக்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை இந்த ஹதீஸ் விளக்குகிறது. இமாமை முந்திக் கொண்டு தொழுகையின் எந்த நிலையையும் நாம் அமைத்து கொள்ளக்கூடாது. இமாமை பின்தொடர்ந்தே நாம் தொழ வேண்டும். அதாவது இமாமை பின்பற்றியே நம்முடைய தொழுகையின் அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி